அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் முன்னால் ஒரு புதிய தலைப்புடன் இடைக்காடன். இன்றைய தலைப்பு வல்லவனுக்கு வல்லவன். வல்லவனுக்கு வல்லவன். அதிகமாக உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல தான். எத்தனையோ வல்லவர்கள். வல்லவர்னு சொல்லிக்க உடல் பலத்தால் மட்டுமில்லை, மூளை பலத்தால், பணபலத்தால், அறிவு எல்லாத்தாலும் உயரமான ஆக்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லைன்றல்ல. அவைக்கு வளமையாக ஒரு சில ஒரு கர்வம் ஒன்று இருக்கும், தலைக்கணம் ஒன்று இருக்கும். என்ன விட்டவனார், எனக்கு எல்லாம் மேலும் என்னை ஒரு தரம் வெல்லையில, அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் சில வேளை அதை கவுண்டு போயிடுற ஒரு சின்ன பயலே. அந்த நாங்கள் முன்ன படிப்பேன் டேவிட் அண்ட் கொலியாத்தன்ட்டு, அந்த பெனாம்பரிய கொலியாத்தை யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கார். சின்ன பயல் டேவிட் என்ற ஒரு கிறிஸ்தவ கதையில் அவனே அவனை பண்ணுற விட்டான். அப்படியான அது உலகத்தில் அப்போவும் தான் இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கின்றான். இப்படியான ஒரு சின்ன கதைகள் 2 கதை, சுருக்கமாக 2 கதை சொல்லுவோம். ஜெர்மனி, இன்றைய நிலைமையில் ஜெர்மனியில் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது. நிறைய வாகனங்கள் செய்கிறது, கார்கள் செய்கிறது, ட்ரக்குகள் செய்கிறது, ஜீப்பு எல்லாம் செய்கிறது. தொழிற்சாலையில் ஒரு பெரிய ஆர்டர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரக் கொண்டு செய்து கொடுக்கணும்னு சொல்லி சரி செய்தாச்சு. நல்லபடியாக எல்லாம் சரியாக செய்தாச்சு. அதை வழியில் கொண்டே ஒரு தாங்கள் ஓடி பார்க்கணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், அது என்ன மாதிரி நான் நிச்சய மாதிரி எல்லாம் தரமாக இருக்கணும். வெளியில் அந்த வேலை தளத்துலேருந்து வெளியில் கொண்டு போகலாம்னு சொன்னால் அந்த மெயின் பெரிய வாசலுக்களால் வெளியில் எடுக்கலாம் போச்சு. ஏன் எடுக்கலாம் போச்சு, அந்த வாசலை விட இந்த ட்ரக்கின் உயரம் ஒரு 2 அங்குலம் தானே ஆக உயரம். 2 அங்குலமோ 1 அங்குலமோ அது வேறு விஷயமானால் வெளியில் போகாது தான். எப்படி என்றால் ஒன்றில் வாகனத்துக்கு டேமேஜ் சேதம் வரும், அல்லது அந்த வீடு வாசலுக்கு சேதம் வரும். அப்போ ரெண்டும் இல்லாமல் செய்கிறண்ட என்ன செய்யலாம், வாகனத்தை பழச்சி கஷ்டப்பட்டு செய்த வாகனத்தை அவர்கள் ஒன்றும் செய்ய குறைக்க இயலாத. அப்போ வாசலை லேசாக கொஞ்சம் உடைச்சு மாக்குவோம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இதை என்ன செய்கிறேன்னு பலரும் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அந்த தொழிற்சாலையில் வெளியேற ஒரு கடைநிலை ஊழியரும் அந்த பக்கம் வந்தார். என்ன இதில் சனம் கூட நிற்கிது கேட்குற, என்ன இல்லைன்னு அவர் பிரச்சனை தான், நான் சரி அதெல்லாம் செய்யலாம் கொள்ள வேண்டி வெறும் சரியான அவரை கணக்கெடுக்கவும் இல்லை, சரியான பதில் சொல்லவும் இல்லை அவருக்கு. ரெண்டாலும் அவருக்கு ஒரு மனதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி வேறு எங்கேயோ பக்கத்தில் போய் கேட்டுருக்குற, என்ன பிரச்சனை இல்லை, அந்த ட்ரக் கொண்டு புதுசாக செய்தாங்க தானே, அது வெளியில் எடுக்கலாம் கிடையாது, எடுக்கலாம், என்ன பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உயரம் கூடி போச்சு. அப்போ கேட்டால் இவ்வளோ உயரமான இல்லை, 2 அங்குலம் தானே கூடன்னு. அதுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை அது வெளியில் போகாண்டா இந்த 2 சுவரை உடைக்கணும், அல்லது வாகனத்தை பதிக்கணும், ஏதாவது செய்யணும்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம், முதுக்கு இவ்வளோ கவலை, என்னடா நீ சொல்கிறேன், இல்லை இவ்வளவு பெரிய வாகனம் இல்லோ, இந்த டயரில் எத்தனை அங்குலம் காற்று நிற்கிது, அது ஒரு 6-7 அங்குலம் காற்று நிற்கிது. அதில் 2 அங்குலத்துக்கு காற்றை திறந்து விடுங்கோவன், வாகனம் தண்டை வார்டில் கொஞ்சம் பதியும், நீங்கள் வழியை எடுத்து போட்டால் அங்கே கொண்டு போய் வழியை விட்டு காற்றை அடிச்சுட்டு போக வேண்டியதானே, இதுலேயே கவலைப்பட்டுருக்கு. எடா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இவ்வளோ சிம்பிளாக இவன் சொல்லி போட்டிருக்கிறானே. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த ட்ரக்கை செய்த பின்னாடி ஒன்று இன்ஜினியர் மாதிரி விளங்காத சங்கதியை ஒரு சின்ன ஆள் வந்து லேசாக அந்த தீர்வை சொல்லி போட்டிருக்கிறான். என்ன அது மாதிரி செய்தார்கள், வெளியில் கொண்டு போனார்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரு பக்கம் மாறியது. இதை கூட எங்களால் யோசிக்கல, அதான் சில பேருக்கு தெரியல. அது முடிஞ்சது. என்ன ஒரு பிரச்சனை, ஒரு ஆள் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறார். பொழுதுபட்ட நேரம் காருக்கு காற்று போயிட்டு ஒரு மதவுக்கு மேலே போய் கார் நிற்கிறார். அந்த சில்லை எல்லோரும் காருக்கு எக்ஸ்ட்ரா வீல் என்று சொல்கிற ஸ்பே வீல் வச்சுக்கிறவே தானே காட்டி மாற்ற வலிக்கிறேக்க அந்த ரோவையானின்னு சொல்கிற அந்த நட் கலண்டு விழுந்து போச்சு கீழே. எங்கே நிற்கிறார் அவர், பாலத்தில் நிற்கிறார். எங்கே விழுந்துருக்கு, அது கீழே தண்ணிக்க விழுந்து போச்சு. சில்லு இருக்குது, கார் இருக்குது, நான் இருக்கிறேன், பூட்டுறாக்கு நட்டு வேணும். இதில் இந்த பக்கச்சாவின்ற இவ்வளவு நான் பெரிய வண்டிலுக்கு பாதுகாப்பு எது, அந்த பக்கச்சாவின்னு சொல்கிற கடையாணி அதுதான். அதே மாதிரி தான் இது. வேறு ஒன்றும் செய்யலை, 2 ஒன்று போகுது, நடுவழி காடு, அந்த காட்டு பிரதேசம், ஒரு சனநடமாட்டம் இல்லை, ரோட்டில் உதவும் போவாரும் இல்லை. இப்போ என்ன செய்கிறதுன்ட்டு தெரியாமல் யோசிச்சோண்டு வந்துடப்பட்டோன்றிருக்க. ஒரு வாகனம் ஒன்றும் வர மாதிரியும் தெரியலை. ஒரு வேறு சைக்கிளில் வரார், உடுப்போட மெல்ல ஒரு பழைய சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். வந்தார், இதில் ஒரு ஆள் நிற்கிறார் காரில். அப்போ ரங்கு மறைச்சி, என்ன ஐயா என்ன பிரச்சனை இல்லை,
ஒரு பிரச்சனை தான் காற்று போயிடுது. இந்த 2 காற்று போனால் நான் நீங்கள் சில்ல மாற்றி கொண்டு போங்க. அதுதானப்பா மாற்ற வலிக்கிட்டுனா இந்த ஆணி விழுந்து போச்சு கீழே. அது காற்றுக்கு ஆழமான அறிஞர் எடுக்கிற விட்றோம் உண்டா என்ன செய்கிறேன்னு தெரியா கிடக்கு. இங்கேனும் கிட்ட கராச்சி திருத்துற இடம் எதுவும் இருக்கும்னு கேட்டார். அது தூரமே குறைஞ்ச நீங்கள் ஒரு 5 மைல் என்றாலும் போகணுமே. அதைத்தான் யோசிச்சுருக்கு. அப்போ இப்படி செய்யுங்கோவன் என்ன மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில்லா நாணயெல்லாம் விழுந்து போச்சு. இன்னும் 3 சில்லு இருக்குத்தானே அந்த இருக்குது. அந்த 3 சில்லுக்கும் 15 15 ஆணி இருக்குத்தானே. இப்போ ஒவ்வொரு சில்லையும் ஒரு நட்டை கழட்டி போட்டு இந்த சில்லுக்கு பூட்டி போட்டு மெல்ல மெல்ல நீங்கள் போயிடலாம் தானே. அந்த இடத்துக்கு போனால் அங்கே தேவையான ஆணியம் வாங்கி பூட்டி கொண்டு போகலாம். ஓ அப்படியா? டே இந்த மூளை எனக்கு வேற போச்சு. நான் எவ்வளோ ஒரு சின்னத்தனமாக அவனை நினச்சேன். அவனே பெரிய மூளையை சொல்லி போட்டிருக்கிறான். அப்போ இப்படித்தான் சில சங்கதிகள், சில தீர்வுகள், சில தீர்வு ஆணைக்கும் அடி சறக்கணுமன்றது தான். இதை தீர்வுகளை சிலர் இலவாக சொல்லி போட்டிருப்பார்கள். நாங்கள் மட்டுமில்லை, சில பிரச்சனைகளுக்கு எங்களோட பிள்ளைகளை கூட இலவாக தீவை சொல்லி கொண்டு. அப்போ நாங்கள் ஒரு நாளும் தலைக்கணம் இருக்கக்கூடாது. இந்த சின்ன கோக்குனாங்குருவி கட்டுற கூட்டை எங்களால் கட்ட முடியுமா? கரையான்பத்தை எங்களால் கட்ட முடியுமா? தேங்குட்டை கட்ட முடியுமா? முடியாது என்ற கடவுன்ற படைப்பு. அது கூட அப்படித்தான். அப்போ இதுகளை நாங்கள் ஒரு நாளும் நான் முதல்ல சொன்னேன், பெரிய விண்ணர்மாருக்கெல்லாம் தலைக்கணம் இருக்குமென்று. அப்போ தான் அவை அடக்கி வாசிக்கணும். இது ஒரு கதை, ரைட், அது இருக்கட்டும். இப்போ இன்னும் ஒரு கதையை நான் முக்கியமாக இன்னும் எங்களோட கண்ணுக்கு முன்னால் கண்ட கதையை சொல்கிறோம். எத்தனையோ பேர் பெரிய படிப்பாளிகள் இருக்குது, ஆனால் படிப்பே இல்லாத ஆட்கள்கிட்ட இருக்கிற திறமையும் மூளையும் சமயோசித புத்தியும் எல்லாருக்கும் வந்து சேர்றதில்ல. குறைவு. இந்தியாவை ஆண்ட தலைவரில் நேரு மிகவும் பிரபலமானவர். அந்த காலத்திலே பெரிய அறிவாளி, படிப்பாளி, உலகத்தால் மதிக்கப்படுறவர், பல சாதனைகளை செய்து வச்சுக்கொள்வோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் படித்த 8ஆம் வகுப்பு, ஏழை குடும்பம், 8ஆம் வகுப்பு தான் படித்தார். அவர் ஒரு திறமான முதலமைச்சராயிருந்து தமிழ்நாட்டை வழி நடத்தி எவ்வளவோ சாதனைகளை செய்தார். அவர் காலத்தில் தான் பெரிய குளங்கள், அணைக்கட்டுகளில் கட்டினது, பெரிய சீனி தொழிற்சாலைகளை உருவாக்கினது, பாலங்கள் கட்டினது, திறமான பாடசாலைகள் எல்லாம் உருவாக்கி கல்விக்கந்திரம் அந்த காமராஜன் சொல்லுவார்கள். அவரை கூட பெருந்தலைவர், இந்த 8ஆம் படித்த மனிதனுக்கு பேர் என்ன? பெருந்தலைவர், மூதறிஞர், பெருந்தலைவர் என்று காமராஜரை சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் சொல்வார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கு. இப்போ 1962ஆம் ஆண்டு சீன இந்தியா யுத்தம் நடக்குது. அதில் எல்லை பிரச்சனை யுத்தம் நடக்குது. அதில் சீனான்ற கை அந்த யுத்தத்தில் கொஞ்சம் ஓங்கி கொண்டு போகுது. என்ன என்று கேட்டால், அப்போ அவருடைய தளபதி, அங்கே இருக்கிற தளபதி நேருவுக்கு, அப்போ நேரு பிரதமராக இருக்கிறார், நேருவுக்கு தகவல் கொடுக்கின்றார். நாங்கள் சீனாவை வெல்ற கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது, எங்களிலே ஒரு பிரச்சனை, நாங்கள் நிறைய பேர் திறமையான போர் வீரர்கள் இராணுவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட பிரச்சனை என்னென்றால் நவீன ரக ஆயுதங்கள் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதை நாங்கள் வாங்கினாத்தான் நாங்கள் அவரோட சண்டையை பிடிக்கலாம், எங்களோட தோல்வியை வெற்றியாக்கலாம் என்று சொல்லி. அப்போ அவர்கிட்ட என்ன ஆயுதம் என்ன பண்ணணும் இல்லை, முக்கியமாக இந்த டேங்கி என்ற டேங்கி மற்ற பெரிய பீரங்கிகள் அதுகள் தேவை எங்களுக்கு, அது எங்கள்கிட்ட இல்லை போதான் இருக்குது, அது நாங்கள் இங்கே இங்கேண்ட அமெரிக்காவில் வாங்கலாமண்டு. சரியா அண்டு நேருவுக்கு இவர் கோரிக்கை வைக்கின்றார். அப்போ நேரு அதுக்கு நடவடிக்கை எடுக்கின்றார். அமெரிக்கா கேட்குறார். அமெரிக்காவில் எங்களோட நாட்டு தாபனம், ஒரு வங்கியோ அல்லது தொழிற்தாபனமோ உங்களோட இதுக்கு சுவட்டி என்ன எக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் செய்தால்தான், அதுக்கு கரண்டி தந்தால்தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம்ண்டு, பெரிய தொகை அப்படி தான் செய்யலாமண்டு. இப்போ இருக்கிற மாதிரி அந்த நேரம் இந்தியா பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த அந்த நேரம் பெருசாக வளரலை, சுதந்திரம் பெற்று கொஞ்சம் காலம் தானே. அப்போ வீட்டை எவ்வளோ பொருளாதார வசதி இல்லையா, அப்போ அப்படியான ஒரு இது விட்டால்தான் இருக்கலாம், அமெரிக்கா கொடுக்கும். அப்போ அதை கிடைக்கல. அந்த அமெரிக்கா கம்பெனிகள் சிலது இருந்தால் கூட, பேங்குகள் இருந்தால் கூட அதே இந்தியாவை நம்பி கொடுக்க தயாராக இல்லை, அப்படி சொல்லிட்டு. அப்போ நேரு பெரிய யோசனையில் பெரிய நிறைய கவலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் காமராஜர் டெல்லிக்கு போயிருக்கிறார், அங்கே நேருவை சந்திக்க போயிருக்கிறார். வந்தவரை கூட நீங்கள் வாண்டு கூட வரவேற்கல, ஒரு யோசனையில் கவலையில் இருக்கிறார். அப்போ காமராஜர் கேட்குறார்,
என்ன பிரச்சனை, என்ன யோசனை இருக்கிறீங்க? ஓ பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே, சீனா சண்டை நடக்குது, சீனா இந்தியா யுத்தம் நடக்குது. எங்களுக்கு அவசரமாக சில ஆயுதங்கள் தேவையாக கிடக்கு, நவீன போர்க்கருவி தேவையாக கிடக்கு. அதை இருந்தால் தான் நாங்கள் அந்த முகம் கொடுக்க முடியும் சீனாவோட சண்டையிலேண்டு. அப்போ கிட்டே சரி அப்படின்ட்டு அந்த ஆயுதங்களை வாங்க வேண்டியதானே. ஓ அது அமெரிக்காவில் தான் வாங்கலாம், ஆனால் அவங்கள கேட்டால் அவங்கள் கரண்டி கேட்குறாங்க. ஒரு இதுக்கு இதுக்குரிய செலவுக்குரிய இது எவ்வளவு பெறுமதியோ அதுக்குரிய கரண்டி அமெரிக்கன் கம்பெனியாக கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்க வேண்டிய இல்லை. அது இருக்குது தான், நீங்கள் அவங்கள் எங்களை நம்பி தராங்கள் இல்லையாண்டு. அப்படியா, என்ன இங்கே இருக்கான்னு கேட்டார். எல்லாம் இருக்குது, இந்த பெரிய அவங்களோட அமெரிக்கன் பேங்க் கூட இங்கே இருக்குது, ஆனால் அவங்களெல்லாம் தாராங்கள் இல்லையாண்டு. அப்போ காமராஜ் சொன்னாரா, அப்படியா, அப்போ அவங்கள சொல்லுங்க உடனடியாக, உங்களோட நாட்டில் தான் இருக்குது சொல்லுங்க. அந்த மேனேஜரை கூப்பிட்டு உடனடியாக இந்த பேங்கை மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க பேங்கை. என்னண்டப்பா நாக்கு என்ன எங்கள்கிட்ட நாட்டில் வந்து உழைக்க வந்திருக்கிறான், அவர் நீ சொன்னால் அவர் நிப்பாட்ட தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. பின்ன உடனடியாக நேரு தகவல் அனுப்பினர், நீங்கள் எங்களுக்கு இது தராத முறையில் எங்களோட நாட்டில் நீங்கள் வங்கி தொழில் செய்வதை அனுமதிக்க முடியாதுண்டு. அதுக்கு மேனேஜர் ஷொக்காக போச்சு. ஏனென்றால் உண்மையாக இந்தியாவில் தான் அந்த வங்கி நிறைய உழைக்குது, சம்பாரிச்சு. ஏனென்றால் இந்தியாவில் வட்டி வீதம் கூட நிறைய உழைச்சி கொண்டிருக்கு, அதை அப்பட்ட விருப்பம் இல்லை. அப்போ உடனடியாக அந்த கரண்டி லிட்டரை கொடுத்து ஆயுதம் வந்தது. ஆயுதம் போகிற அவர்கள் நடத்தக்கூடிய வெற்றியாக முடிஞ்சது. அதாவது அப்போ இப்படியான பெரிய சிந்தனையெல்லாம் அந்த நேருவுக்கு வராத புத்தி அந்த காமராஜர் எவ்வளோ விலகாக தீர்த்து வச்சார். சரியா, இதுதான் வழி. அடியை போல அண்ணன் விவான்னு சொல்லுவான். இதுக்கு இப்படித்தான் அது கையாளணும். அதே மாதிரி எத்தனையோ சங்கதிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கதிகள் காமராஜர் செய்தவர். பெரிய பெரிய பிரச்சனைகள். ஒரு ஊருக்கு கரண்ட் கட்டாயம் மின்சாரம் கொடுக்க வேண்டி கிடக்கு, அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் கொடுக்கதா இல்லை. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்டால் எலக்ட்ரிக் பெரியவரை எங்கேயும் கூப்பிட்டு என்ன பிரச்சனையே நீங்கள் அதுக்கு கொடுக்கல. இல்லை கொடுக்கலாம், எங்கள்கிட்ட கரண்ட் இருக்குது, ஆனால் அதை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு போஸ்ட் அந்த தூணுகள் தேவையாக்கடா, தூணை போடும். இல்லை தூண் எங்கள்கிட்ட இல்லை, அது எப்படி ஒரு 4 மாதம் செல்லும் போல அந்த தூணை அறுத்து காயவிட்டு அப்படின்னு அல்லாட்டி நான் வாங்குறேன்டா கூட உடனடியாக செல்லும். ஏன்னா அதுக்கு சரி அது இன்றைக்கு இல்லை உன்னிட்ட, அப்போ அதுக்கு வேறு தீர்வு இல்லையாண்டு. இல்லை ஸ்ட்ராங்கான மரங்களை எதுவும் தேவை அப்படின்னா, அப்போ மரங்களை வெட்ட வேண்டியான்னா அதுவும் நாங்கள் பார்த்தோம், இந்த காட்டுக்கு மரங்கள் இல்லை, அந்த பிரச்சனையும் இருக்குது. அப்போ வேறு என்ன செய்யலாம்? அப்போ கேட்டார், அந்த ஊரில் நிறைய பனைமரம் நிற்கிது, பனைமரம் போடையிலுமோண்டு கேட்டார். ஓ நல்ல நீரான பனைமரம் வேண்டால் போடலாம், உயரமான மரம் வேண்டால் போடலாம், தக்காளியை மாற்றணும் அதை போடலாம் நாங்கள் இந்த வீரம் மட்டும். அப்போ அந்த ஊர் மக்களை கேட்டார், உங்களுக்கு தரம் கரண்ட் எல்லாம் கொஞ்சம் பனைமரம் உங்களுக்கு தருவோம், அது பிரச்சனை இல்லையே, அதெல்லாம் உண்டு. அப்புறம் 100 பனைமரத்தை வெட்டினார்கள், ஒன்றை நட்டார்கள், அங்கே போச்சுது. அப்போ இலவ எது நடைமுறை சாத்தியமானதோ அதுகளை செய்கிறதுக்கு காமராஜர் எவ்வளவோ செய்தார். எத்தனையோ சீனி தொழிற்சாலை செய்தார். அதான் நான் ஜப்பானில் சீனி தொழிற்சாலை செய்கிறதுக்கு ஆர்டர் எடுத்தார். அவர் சொன்னார் 10 தொழிற்சாலை நீங்கள் தந்தால் 11ஆவது தொழிற்சாலைக்கு இலவசமாக தரலாம்னு சொல்லி, அல்லது உங்களுக்கு அந்த 10 தொழிற்சாலையில் உங்களுக்கு 10 தொழிற்சாலைக்குரிய மீதி பணத்தை உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லி. அப்போ காமராஜர்னர் எங்களுக்கு 10 தொழிற்சாலை கட்டிட்டால் நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்குரிய காசு தருவீங்கள் தானே, தேவையில்லை தானே, அது உங்களுக்கு சன்மானமாக தெரியலாம். எனக்கு தேவையில்லையா, நான் விட்டாண்டி எனக்கு என் காசு எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை மக்களுக்கு தேவை. நீங்கள் 10 அல்ல, அந்த ஒன்றையும் சேர்த்து 11ஆவது தொழிற்சாலையே போடணும். இந்த இப்போத்தைய அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? தங்களோட பாக்கெட்டுக்க போட்டுத்தான் பார்ப்பார். அப்போ எள்ளளவும் மக்களின் நலனுக்காத்த பழத்தை கொள்ளையடியாத ஒரு நேர்மையான மனிதனாக இருந்தவர் அவர் தான். சொல்வார்கள், அவர் இறக்கும்போது ஏதோ அவர்கிட்ட ஒரு 5-6 செட்டு உடுப்போம், ஏதோ 100-150 ரூபா காலம் தான் பேங்க் பேலன்ஸ் இருந்ததும். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அப்படியான ஒரு பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்தார். அப்படியான மக்களும் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், நாடு செழிக்கும். கொள்ளையடிக்கிற ஊற்றம் இந்த காணொலியை நாங்கள் இந்த கள்ளர்களெல்லாம் முழுசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இன்னொரு வீரன் நான் கொள்ளையடிக்க மாட்டேன், தனக்கு சம்பளம் கூட தேவையில்லை என்று இலங்கையில் இப்போது வந்த அரசாங்கம் சொல்லும்போது இத்தனை கோடி கொள்ளை அடித்தாக்கள் எல்லாம் முழிச்சிக்கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குமோ நாளைக்கு. நாம் அப்படியா உண்மையான மக்கள் சேவையம், அதாவது செல்வர் காமராஜரை பற்றி சொல்லுவோம். அதிகமாக எல்லோரும் அரசியல் ஒரு சாக்கடையாண்டு வர்ணிப்பார்கள், அரசியல் சாக்கடையாண்டு தான் சொல்வார்கள். இன்னொரு தான் சொல்லியிருந்தார், ஒரு இடத்துல இருந்தார், காமராஜர்
அரசியல் சாக்கடையையும் சந்தன குழம்பாக்கிய கர்மவீரன். கர்மவீரன் என்றுதான் காமராஜரை சொல்வார்கள். சாக்கடையை சந்தன குழம்பாக்கினது. சாக்கடையை தண்ணியாக்குறதே இயலாது, அதை சந்தன குழம்பாக்கின மஞ்சனையா காமராஜர். எவ்வளவு எவ்வளவு ஒரு வீரன் தெரியுமா? அதெல்லாம் வீரம் வீரம். சி அவற்றை சாதனைகள் எல்லாம் நினச்சி பார்க்க முடியும். அத்தனை அந்த நாட்டில் உள்ள அத்தனையும் அத்துப்படி அவருக்கு எங்கெங்கே என்ன இருக்குது, என்ன நடக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை வயல் இருக்குது, எவ்வளோ மக்கள் ஏழையாக, எத்தனை பாடசாலை இருக்குது, அத்தனையும் மற்ற விரல் நுண்ணிலே இருக்கும். அவ்வளோ ஒரு திறமைசாலி. படித்த படிப்பு 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு. அதுதான் அண்ணாதுரை சொன்னார், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையும் மணக்கும். மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையும் மணக்கும். நாங்கள் யாரையும் மலினமாகவோ விளக்ககாரமாகவோ கணிப்பிடக்கூடாது. அவன் மத்தியிலும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. நான் முதல் சொன்னேன், தூக்கணாங்குடியை கூடிய ஒரு இன்ஜினியராக கட்ட முடியுமா? நினைச்சும் பார்க்க முடியும். தெங்கூட்டை கட்ட முடியாது முடியாது. அது அவனுக்கு கொடுத்த ஆற்றல், படைப்பு. நாங்கள் எல்லாரையும் உயரமாக மதியாட்டில் அட்லீஸ்ட் ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். என் மனிதனாக மட்டும் மதிக்க வேணும். அப்படி மதித்து நடந்தால் எங்களுக்கும் அந்த மதிப்பு கிடைக்கும். மரியாதை கொடுத்து தான் மரியாதை வாங்கணும். நீங்கள் இன்னொரு தடவை மதியாவிட்ட ஒரு தடவை முன்னையும் மதிக்க மாட்டான். உனக்கு கடிதம் வீட்டுக்கு வரணும்னா நீ யாருக்கு கடிதம் போடணும். கடிதம் போட்டால் தான் பதில் கடிதம் உனக்கு வரும். சிலர் நினைக்கிறேன் கடிதம் வருது நீ ஒருத்தன் கடிதம் எழுதுறல, என்னென்ன உனக்கு கடிதம் வரும்? நீ ஒருத்தனுக்கு காலம் போக்க வணக்கம் சொன்னால் அவன் அப்படி சொன்னாதான் அவன் திருப்பி நான் வணக்கம் சொல்லுவான். குட் மார்னிங் சொன்னால் அவனும் சொல்லுவான். நீ ஒருத்தருக்கும் குட் மார்னிங் சொல்லணும், என்ன எதிர்பார்க்க முடியும்? உண்மை உண்மை இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்படியான வாழ்க்கையை நாங்களும் வாழுவோம். நன்றி, வணக்கம். இது இடைக்காடல். அன்புடன் இடைக்காடல். நன்றி.